டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் இன்று யாழ் வருகை. தமிழ் பொது வேட்பாளர் இந்த வாரம் தெரியவரும் விக்னேஸ்வரன் ஆரூடம். ரணிலின் பரப்புரைக்கு தினேஷ் தலைமை. தேர்தல் கட்டுப்பணம் விரைந்து கட்டுங்கள், தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. ராஜபக்சாக்கள் உதறினாலும் ரணிலை ஆதரிக்க மாட்டோம், ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. அதிகரிக்கும் பதற்றம், உடன் வெளியேற உத்தரவு. தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளார். மருதங்கேணியில் கடல் நீரை நன்னீராக மாற்றும் திட்டம் இன்று முற்பகல் 10 மணியளவில் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்ற நிலையில் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருக்கின்றார். இதைத் தொடர்ந்து அவர் பல்வேறு அமைப்புகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் என்றும் தெரிய வருகிறது. ஒரு வாரத்துக்குள் தமிழ் பொது வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் பல்வேறு தடைகள் காணப்பட்டமை உண்மைதான். ஏனெனில் ஒருவரது பெயரை கூறினால் மற்றவர்கள் அவரிடம் இருக்கும் பிழைகளை சுட்டிக்காட்டி தவிர்க்க கூறுகின்றார்கள். தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் பொதுவாகவே ஒரு விடயத்தை செய்வதென்றால் பல்வேறு தடைகளை சந்திக்க நேரிடுவது வழமை. இருந்தாலும் எதிர்வரும் வாரம் அளவில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் பெயர் அறிவிக்கப்படும். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் எதிர்பார்ப்பில் உள்ள நிலையில் எனது வீடு தேடி வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளர் விடயத்தை விடுமாறு கூறாமல் கூறி சென்றார். தமிழ் பொது வேட்பாளருக்கு மக்கள் தமது ஆதரவை வழங்கினால் எமது நிலைப்பாடு தொடர்பில் தெற்கிற்கும் சர்வதேசத்துக்கும் எடுத்துக் கூறுவதற்கு வழிவகுக்கும். முதலாவது வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்கி இரண்டாவது வாக்கை தென்னிலங்கையைச் சேர்ந்த வேட்பாளர் ஒருவருக்கு வழங்குவதால் சில விடயங்களை சாதிப்பதற்கு ஊன்றுகோலாக அமையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வாக்களிப்பது மக்களுடைய உரிமை. அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் அவர்கள் சிந்தித்து வாக்களிக்கலாம் எனவும் விக்னேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களினதும் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுக்காக போராடும் உறவுகளுக்கும் இதுவரை அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாத நிலை நீடித்து வரும் நிலையில் நீதியில்லாத ஜனநாயகம் இல்லாத ஒரு நாட்டில் நாம் தற்போது உள்ளோம் என ஜாழ் ஊடக அமையத்தின் தலைவர் கு. செல்வகுமார் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் செல்வகுமார் மேலும் தெரிவிக்கையில், 17ஆம் ஆண்டு நினைவில் நாங்கள் இங்கே கூடி சில விஷயங்களை இந்த அரசுக்கு ஊடகவியலாளர் தரப்பிலிருந்து இந்த யாழ் ஊடக அமையத்தின் நிலைப்பாட்டில் இருந்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிற உறவினர்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் உறவினர்களும் காணாமலாக்கப்பட்ட இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாத. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான தேர்தல் பரப்புரை நடவடிக்கைக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையேற்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியின் முடிவை மீறி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கியுள்ள மொட்டு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் சுதந்திர கட்சியின் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தரப்பினரே இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக களமிறங்குவதால் பரப்புரை நடவடிக்கையும் எந்த ஒரு கட்சியையும் சாராது பொதுவாக இருக்க வேண்டும் எனவும் கூட்டணி சார்ந்தே அலுவலக ரீதியிலான பரப்புரைகளும் இடம்பெற வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணக்கம் தெரிவித்திருக்கின்றார் எனவும் தெரிய வருகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்சாக்களுக்கு இடையிலான உறவு முறிந்திருந்தாலும் கூட ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாம் தயார் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் பக்கம் ராஜபக்சாக்கள் இல்லை என்றாலும் பிரசன்ன ரணதுங்க, நிமால் லான்சா போன்றவர்கள் உள்ளனர். மேலும் பல கொள்ளையர்களும் உள்ளனர். நாடாளுமன்றத்தில் மிளகாய்த்தூள் தாக்குதல் நடத்தியவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனவே ரணிலுக்கு நாம் ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் தான் நாம் கட்சியை விட்டு வெளியேறினோம். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவே வெற்றி பெறுவார் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை கூடிய சீக்கிரம் செலுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரியப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் அதன் தலைவர் RMLA ரட்நாயக்க தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்கூட்டியே கட்டுப்பணம் செலுத்துவதனூடாக இறுதி நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம். எதிர்வரும் 14ஆம் நாள் வரையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் லெபனானில் உள்ள தமது பிரஜைகளை உடன் வெளியேறுமாறு அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் உத்தரவு பிறப்பித்துள்ளன. லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலை அடுத்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு இடையே பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியர்கள் லெபனானில் இருந்து விரைவில் வெளியேற வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதேபோன்று அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவும் இதே கோரிக்கையை தங்கள் நாட்டு மக்களிடம் விடுத்துள்ளன. இதேவேளை சுமார் 15,000 ஆஸ்திரேலியர்கள் லெபனானில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி லெபனான் வம்சாவளியைச் சேர்ந்த சுமார் 5 லட்சம் பேர் ஆஸ்திரேலியாவில் வசிப்பதாகவும் தெரிய வருகிறது. இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.